படத்துல எல்லாமே எல்லா சீனுமே செதுக்கிறாங்க அப்படியே ஃபுல்லா செம்மையா இருக்கு படம். நீ போய் கண்டிப்பா பாருங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. செம்மையா இருக்குது படம். செம்மையா இருக்குது படம். எந்த இடத்துலயுமே போர் அடிக்காது. எப்படி டைம் போகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது படம். அந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல, படம் அந்த மாதிரி இருக்கு. அதாவது நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி பாக்குறோமோ தலைய அது வேற லெவல் ஆதி கொடுத்திருக்காப்புல. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. சினிமாட்டோகிராஃபில இருந்து எடிட்டர் வரைக்கும் படத்தை தரமா கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அதாவது ஏகே ரசிகருக்கு 100% பிடிக்கும்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு 90% படம் கொண்டாடுறோம். ஏகேவை நாங்க இந்த மாதிரிலாம் சின்ன விஷயமா பார்த்துருவோம். இந்த டாட்டு பாருங்க. அஜித் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஆனா தலையை வந்து நாங்க எப்படி பார்க்க ஆசைப்பட்டோமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. 100% ரொம்ப சந்தோஷமா படத்துக்கு வந்திருக்கோம். படம் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணி வெளில போறோம். படம் வேற லெவல். நாங்க தலையை எப்படி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோமோ அது கொண்டாடிட்டோம். இதுக்கு மேல எங்க தலை வந்து அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டு படம் நடிக்கிறா போல, ரேஸ் போறா போல. பட் ஆனா சன் சீக்வன்ஸ்ல கொஞ்சம் பார்த்து தலைவா என்ன படம் தர லைஃப் டைம் செட்டில்மென்ட். ஐயோ 50 வருஷம் நின்னு பேசுன படம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 50 வருஷம் மச்சான். லவ் யூ அஜித் சொல்ல. ஐ லவ் யூ தல. தளபதி ஃபேன் தல ஃபேன் என்ன? நான் தளபதி தான். நான் ரசிக்கிறேன். தல சொல்ல. அட தல தான். தல. அண்ணே படம் நல்லா சூப்பரா இருந்துச்சுனே. படம் கண்டிப்பா வெட்டு இது பயங்கரமா ஓடி இருந்தேன். படம் எந்த குறைச்சலும் இல்ல. தலை வந்து செம்மையா அடிச்சிருக்காப்ல. இதோட என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு நல்ல உள்ள பயங்கர என்ஜாய்மெண்டா இருந்துச்சுனே படம். ஏன்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. படம் வந்து அமைப்பா இருந்துச்சுனே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. படம் வந்து ஓடி ஏகே பயிலுகடா. 100 தீனா 100 மகாத்தா 100 பில்லா. சரிங்களா, இதுக்கு மேலே சொல்றது எதுவுமே இல்லை. 100 நான் மறுபடியும் சொல்றேன். 100 பில்லா 100 மகாத்தா 100 தீனா. சரிங்களா, பார்த்துனாக்கலாம். சரிங்களா, படம் வேற மாதிரி தலைதான். படத்தை திருப்பி வந்து பாருங்க. மாலுமா படத்தை ஜான்விக் வராரு, எல்லாருமே வராங்க. ஆனா தலதான் வந்து பாத்துருங்க. படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தளபதி படம் பிடிக்கும். தளபதி தலை 2 1 இதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மூவி ப்ரோ. ஃபேமிலிக்காக தலை என்னென்னலாம் பண்ணலாமோ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு தலை அவர் என்ன பண்ணலாமோ. ஓஜி சம்பவம் ஓஜி தலை கடவுளே அஜித். ஐயோ வேற லெவலு படம். எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி இருந்தது படம். அப்படியே என்ன சொல்றேன்னா கூஸ் பம்ஸாக இருந்தது. லைக் அஜித் படம் வேற லெவலு. 2.5 மணி நேரம் முடிஞ்சதே தெரியல. இன்னும் சொல்ல போனால் இன்னும் 3 மணி நேரம் இன்னும் படம் என்னடா சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஐயோ வார்த்தையே இல்லை. இந்த படம் போய் மறுபடியும் இன்னும் 2-3 தடவை பார்த்தா தான் வந்து அந்த படத்தோட சாட்டிஸ்ஃபைனாக இருக்கும். இன்னும் 2-3 தடவை பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்குது. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து என்னன்னா 2K கிட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப வேற லெவல் பல்ஸ் பிடிச்சிட்டாரு ப்ரோ. படம் தரமா இருக்கு ப்ரோ. தலை ஃபேன்ஸுக்காக பண்ணுறா ப்ரோ படமே. லாஸ்ட் தான் படம். வேற யாருமே தலை ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் ப்ரோ படம். ஏட்டர்ஸ்லாம் வந்தீங்கன்னா தயவு செய்து வந்துடாதீங்க. உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. வந்தா தலை பாருங்க. வாய்ஸ் இதுவே கிடையாது. தலை ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் ப்ரோ படம். தலை ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் ப்ரோ படம். யாருமே தலை ஃபேன்ஸ் மட்டும் வாங்க. ஏட்டர்ஸ் வந்தீங்கன்னா சத்தியமா நீங்களே வயிறு எரிஞ்சுவீங்க. படம் மஜாவா இருக்கு. நினைச்சதோட சூப்பரா இருக்கு. அப்புறம் பியூர் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. செம்மையா ஃபேன் பாய் சம்பவம். கண்டிப்பா எல்லாருமே பிடிக்கும். எல்லாரும் வந்து பாருங்க. ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஓல்டு சாங்ஸ் நிறைய இருக்கும். படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருக்கும். மூவி தாண்டி உங்களுக்கு இதுவோ வைபா இருக்கும். உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் ரசிப்பாங்க. இல்ல கண்டிப்பா லாகே இல்ல. படத்துல சுத்தமா லாக் இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. நானே வந்து பெரிய விஜய் ஃபேன். நாங்க தளபதி ஃபேன் தான் ஆக்சுவலா. தல செம்ம படம். எல்லாரும் வந்து பாருங்க. ஆனா வந்து பியூர் சம்பவம் செம்ம படம். கத்தி தொண்டெல்லாம் வலிக்குது. படத்துக்கு ப்ளஸ் ரொம்ப ப்ளஸ். Yeah.
மாதிரி தக்காளி சோறு மாதிரி இருந்ததுங்க. படம் வேற மாதிரி, சும்மா பட்டால்னு பறக்குதுங்க, தனித்தனியாக பறக்குது. வேற மாதிரி படம், ஹிட்டு, சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் கலக்கிட்டாரு ப்ரோ. வேற மாதிரிங்க, இது மறக்காம போடுங்க. வேற மாதிரி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. போர் அடிக்காமல் போச்சு ப்ரோ. சீரியஸாக என்னன்னா எங்கள் ஃபேமிலியோட வர சொல்லணும்னா வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. இவங்களாம் வந்து என்னன்னா வேற தீவிர ஃபேன். அவங்களாம் இவங்க எங்கள் அம்மாலாம் கண்டிப்பா நீங்க அவங்க கேளுங்களேன். நீங்க என்ன சூப்பரா இருக்குது படம், நல்ல படம். நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கேயுமே போர் அடிக்கல. ஆக்சுவலா ஒரு போர் இல்லை ப்ரோ. சீரியஸா என்னன்னா வேற லெவல் ப்ரோ. சீரியஸா என்னன்னா அந்த லாஸ்ட் கெட்டப்லாம் வேற லெவலு. அந்த அதெல்லாம் என்ஜாயே பார்க்க முடியல. ஆனால் டேரக்டர் ஆனால் செம்ம தான், நல்லா இருந்துச்சு. நல்லா வேற லெவலில் எடுத்துறாப்புல. நல்லா திருப்பி வந்தோன்னா போர் அடிக்காமல் 5 வாட்டி கூட பார்க்கலாம், அந்த மாதிரி போர் அடிக்காமல். சீரியஸாக ப்ரோ, நாளைக்கு திருப்பி வருவேன் நான் நைட் ஷோ. ஆனால் நாளைக்கு வந்து என்னன்னா ½ hour டிலே வந்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நான் விட்டேன். நான் கொஞ்சம் டிலே ஆச்சுனால கொஞ்சம் விட்டேன் நான். நாளைக்கு வந்து நான் அதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நான் இதோட 3வது தடவை பார்க்குறேன் இதே தேட்டரில். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அஜித்தை வந்து திரும்ப பழசு மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நல்லா சிரிக்கிறாரு. சிரிக்கும் போது எனக்கு அழுக வருது. ஆத்விக்கு இன்னொரு படம் கொடுக்கலாம். 5 படத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி அஜித்துக்கு ஒரு படம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசித்து பார்த்தேன். இதோட 3வது தடவை அடுத்த ஷோ போயிட்டுருக்கேன் மெரினா மாலில். ஸோ அஜித் வந்து நடிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் வந்து இல்லாதது சைலண்ட்டாக இருப்பார். ஸோ இதில் வந்து புதுசாக பழைய ஏகே, வாலி, மங்காத்தா அதில் வந்து சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனம் காட்டுறது அது ரொம்ப நல்லா இருந்தது. ரசிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் விண்டேஜ் சாங்ஸ்லாம் நிறையா போடுறாங்க, அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. எடிட்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல ஃபேன்ஸ் நம்ம பிடிக்கும். ஜெனரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஒரு தடவை எல்லாமே கண்டிப்பாக பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஏகே பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். மார்க் ஆண்டனி எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏகே ஒரு சீனை நல்லா செதுக்கி வச்சிருக்கான். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா ஸ்டோரி லைனா இல்லைனாலும் வேற மாதிரி ட்ரிபியூட் என்ஜாய் பண்ணலாம் படத்தை. ஃபுல்லாகவே வந்து ரெஃபரன்ஸ் தான். வேற மாதிரி ஃபன்னு. கத்தி அங்க ஒரு நாயால பேசவே முடியல. ஆனா காது எனக்கு காது அவனுக்கு கத்துறது. ஏகே ஃபேன்ஸ் 100%. பட் அதர் ஃபேன்ஸ் கொஞ்சம் டவுட் தான். கொஞ்சம் டவுட் தான். பட் ஃபன்னு ஓவர்லோடு. ஐ அம் வெயிட்டிங் சொல்ற போல வெயிட் பாருங்க செமையா இருக்கு. 3-4 சாங் வந்து 90s சாங் யூஸ் பண்ணி அதுக்காண்டி தான் மெயினா வந்தேன். அதுல கனெக்ட் பண்ண முடிஞ்சா உங்களால? வொர்க் அவுட் ஆயிச்சா? உங்களுக்கு வொர்க் அவுட் ஆயிச்சா? இல்ல எனக்கும் அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். ஃபுல்லா நாங்க அப்படிதான் வைப் பண்ணிட்டு இருப்போம் ஹாஸ்டல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங்ஸ் வேற லெவல். எல்லாமே செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன டான்ஸ் பிடிக்குமா? ஃபேமிலி டான்ஸ் பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சொல்றது வார்த்தை இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவெல்லாம் தீவிர ரசிகர். நான் ஃபேன் பை சமோன. இந்த விஜய் அஜித் ரசிகரை நம்பாதீங்க சரிங்களா. ரொம்ப ஒஸ்ட்டுங்க மூவி. ஒரு ஹீரோவை வச்சு ரீல்ஸ் பண்ண அப்படி இருக்கும். ஒரு படமே ரீல்ஸ் தான். 2-2.5 மணி நேரம் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு புது பாட்டு, பழைய பாட்டுன்னு போட்டு அஜித் சாரை வச்சு ரீல்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. படத்தில் கதைன்னு ஒன்றுமே கிடையாது. அஜித் சாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து பாருங்கள். மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. வேஸ்ட் ஆஃப். ஸ்டண்ட்டில் அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு இருக்குது, மியூசிக் இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஆனால் கதைன்னு ஒன்று இருந்தால் தானங்க உட்கார முடியும், பொருந்தி உட்கார முடியும். அப்படி ஒன்றுமே இல்லைங்க. நிறைய ஸ்டார்ஸை போட்டிருக்காங்க. தனித்தனியாக ரீல்ஸ் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கு வேலை இங்கே ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ரீல்ஸ் பார்த்த என்ஜாய்மெண்ட் தான், வேற ஒன்றுமே இல்லை. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இது படம். அஜித் மாசின்ல தான் படமே இருந்தது. இதுல ஒரு படம் இல்ல, 10 படம் இருக்கு. இதுல ஒரு பாட்டு இல்ல, 10 பாட்டு. எக்கச்சக்கமா கோட்ல பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் இருக்கு. கோட்ல இருக்கு. அண்ணா கார் தான் கிழிஞ்சிச்சு ரொம்ப. படம் சூப்பரா வைபா இருந்தது. அவ்வளவுதான். படம் நல்லா வைபாக இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் எப்பவும் போல. முக்கியமாக அந்த புலி பாட்டு லாஸ்ட்டாக போட்டேன், அதுதான். ஆமாம், அந்த பாட்டு எல்லாமே ரீமேக் சாங். இந்த எல்லாமே ரெஃபரன்ஸும் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த டானிலி, மணி ஏஸ்ட், இந்த எல்லா ரெஃபரன்ஸுமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ படம் ஃபுல்லாக எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. படம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. மற்ற ஃபேன்ஸ், நான் வந்து விஜய் ஃபேன் தான். நான் ஆக்சுவலாக வந்து பியூர் விஜய் ஃபேன். ஸோ எனக்கே படம் நல்லா வைபாக தான் இருந்தது. நல்லா விஜய் ரெஃபரன்ஸு கொடுத்துருந்தாங்க. லைக் ஐ எம் வெயிட்டிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிக்கும்.
விட்டாப்புல தலை மாட்டி விட்டாருண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப அருமையா அந்த இருந்துச்சு டைம்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணது பெரிய விஷயம். ரெண்டாவதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வேற தொண்டையை கேட்கல பாத்தீங்களா ரொம்ப வாய்ஸ் அப்படி இருக்கு எனக்கு இருமலே வந்துடுச்சு சரிங்களா தலைக்கு தலையோட படம் வந்து இந்த அளவுக்கு வருமா நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் தலை சொல்றதோட ஏகேன்னு காட்டாப்புல எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது வேற மாதிரி என்ன சொல்றது 2 ஹவர் உட்காந்து படம் பார்க்குறோம். ஆனால் 2 ஹவர் எப்படி போகுதுன்னு தெரியல. மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு பார்க்கணும் தோணுது. அந்த மாதிரி மிரட்டி விட்டாப்புல படம் அமேசிங். எல்லா ஏகே ஃபேன்ஸ்க்கும் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். காமன் ஃபேன்ஸ்க்கு வந்து லாஜிக்கெலாம் இல்லாமல் இருக்கும். பட் தே வில் என்ஜாய் ஃபுல் பக்கா என்டர்டெய்னர். நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காமல் வந்து படத்தை மட்டும் பார்த்து போகிறீங்கன்னா அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. அமேசிங் மூவி. தேங்க்ஸ். அதுதான் இப்போ நம்ம வந்து ஏகே ஃபேன்ஸ் நமக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகும். அதே மாதிரி அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்குமா? அஜித்ன்ற பிடிக்கிறவங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் சரி யாருனாலும் பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் அதுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். டேரக்டர் ஒரு குட் ஜாப். நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காமல் இந்த 3 மணி நேரம் இருக்கிற கஷ்டம் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வந்து படம் பார்க்குறீங்கன்னா பாருங்க நீட்டாக இருக்கும். படம் வேற லெவல் ப்ரோ. தலையோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு டேரக்டர். அந்த தொட்டு பேச சுல்தானா சிம்ரானு வேற லெவல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நார்மல் ஹைப்லாம் கிடையாது, ஓவர் ஹைப்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையே ஓவர்டேக் பண்ணிட்டார் தலையோட பர்ஃபார்மன்ஸு டான்ஸு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பக்கா ப்ரோ. ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு 2.5 hours நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், நல்லா என்ஜாய் பண்ணோமா, நல்லா ஹாப்பியாக இருந்தோமா அப்படின்னு. அந்த ஃபுல் மூடு ஹாப்பி. எங்கள் தலை படம் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் தலை ரசிகன்றதுனால சொல்லலை, மூவியோட ஒரு பார்த்த என்ஜாய்மெண்ட்டை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செம்ம படம் ப்ரோ. ஐ லவ் தலை மூவி. படம் வேற லெவல்ண்ணா. இதுதான் ஃபேன் பாய் பீஸ்ட். தரமான சம்பவம் செஞ்சுருக்காரு. அஜித்துக்கு இது ஒரு நல்ல படம். எந்த கெட்டப்னா கடைசியில் ஒரு சீன் வரும் அல்டிமேட்டு. அதில் 6 ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. ரஜினி சொன்ன மாதிரி ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தலை இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு ஒரு தரமான சம்பவம் அது. நிறைய பேர் வந்து 10 ரீல்ஸை வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஃபீல் அதெல்லாம் கிடையாது. ஒரு பியூர் வைப் மெட்டீரியல். எல்லாமே விண்டேஜ் சாங்ஸாக அஜித்தோட விண்டேஜ் லுக்கு. தீனா பில்லா எல்லாமே வந்திருக்கு. வேதாளத்தில் மொட்டடிச்சு ஒரு கெட்டப் இருப்பாரு, அதோட முடியோட வந்திருக்கு. சரியா இருக்கு. அதுதான் லாஸ்ட் ஃப்ரேமு அல்டிமேட்டு தெரிக்க விட்டார். பங்கம் படம் ஃபுல்லா. ஒவ்வொரு வாய்ப்பு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு சீனுக்கு வைப்பு தான் ப்ரோ. எல்லாமே விண்டேஜ் சாங்ஸ் தான். சீனுக்கு வைப்பு. இது ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான சம்பவம். ஒன்னே என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு கண்டிப்பா ஹால்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க, விக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா தேவைப்படும். தயவு செஞ்சு படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க, வேற எங்கேயும் பாத்துறாதீங்க. தியேட்டருக்கான படம் தான் இது, ஏகேக்கான படம் இது. வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.